5 பொம்பளை பிள்ளைக ஐயா, 5 பொம்பளை பிள்ளைக. அப்பா நல்லா வசதியாக தான் வாழ்ந்திருக்காங்க. அப்பா அப்பா சின்ன பிள்ளையில ரொம்ப வசதியாக காசெல்லாம் அப்படி சிந்தி கிடக்கிற அளவுக்கு கட்டுக்கட்டாக இருந்திருக்கு தாத்தா காலத்தில். அப்படி நெய் காலை எந்த கெட்டு எது காசு எடுத்தால் கூட தெரியாதான். பெரியப்பா வந்து 100 ரூபா கொடுக்கலைன்னா சாப்பிட்ற தட்டை எத்தி விட்டுருவாராம். அப்படி செல்லமாக தாத்தா காலத்தில் இருந்திருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் இவர் கொஞ்சம் அப்பா மாதிரி இறக்க குணம் இல்லை தாத்தா. கொஞ்சம் மோசமானவராக இருந்திருக்காரு. கொஞ்சம் ஈவிரக்கப்படாமல் வேலைக்கு வர சொன்னால் அந்த பொம்பளைகளை ஏதாவது கொஞ்சம் ரொம்ப தாரேன்ட்டு கொடுக்கறதில்ல, குறையா கொடுக்கறது. இப்போ அம்பா கீழையாவது ஊற்றுறது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதில்ல. ஈவிரக்கம் இல்லாமல் இருந்திருக்காரு தாத்தா. அதனால தான் அப்பா வந்து அவர் வயிற்றில் தருமராக பிறந்திருக்காரு. தருமராக பிறந்து சின்ன பிள்ளை மாதிரி, பச்சை பிள்ளை மாதிரி. சின்ன பிள்ளை எப்படி பேசும் அப்படி தான் பேசுவாங்க. அதான் எங்களுக்கு அதே குணம் ஐயா. சின்ன பிள்ளை மாதிரி தான் அப்பா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான். அதுக்காக விவரம் இல்லை, மண்டையில் சரக்கு இல்லைன்னு சேலையை கிழிச்சிக்கிட்டு அலையில. அந்த பிறவி குணம் பாகல்ல அப்பா குணம் தாப்பன் குணம் தானே வரும். பக்கத்து வீட்டுக்காரன் குணம் வேறு தெருக்காரன் குணம் வருமா? வேறு இன்னொரு ஆம்பளை குணமாக வரும். வீட்டில் தாப்பன் குணம் தானே பிள்ளைக்கு வரும். அதை மாதிரி பாருங்கள், யாருனாலும் வலிய பேச அவங்களுக்கு உதவி செய்ய, எந்த தெருனாலும் போக, இந்த நான் செஞ்சுருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்ல, பஸ்ஸுக்கு போனால் ஓட்டமாக ஓட, அதை கொண்டு இந்தாங்க தோசைப்பொடினா கூட கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டுக்கிடுவீங்களே, ஊருக்கு அண்ணா கூட 10 நாளைக்கு வச்சுக்கிடுவீங்களேன்னு நடிக்கலை சத்தியமாக. அப்படியே செஞ்சு பழகி அந்த வாயும் கையும் நிற்க மாட்டேங்கு. நெஞ்சு வலி வேற, கண்ணு வலி வேற, மேலுக்கு முடியலை. சரி, இப்படி நம்ம என்னடா செய்யலாம்? அந்த தம்பி நீங்கள் இங்கே நாடகத்துக்கு போங்க, ஒரு ஊறுகாய் போடுங்க, ஒரு தோசைப்பொடி அரைங்க நான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆள் சொல்லி வாங்கினா போதுமா ஐயா? முக்கால்வாசி பேர் வாங்க மாட்டாங்க. எங்கெங்கேயோ கொண்டு போய் துட்டை கறியாக ஆக்கி தொலைப்பாங்க. ஆஸ்பத்திரிக்கும் துணிமணிலையும் போட்டு கோயில்பட்டியில் போய் லட்சமாக தொலைப்பாங்க. அவங்க ஒரு தொழில் பார்த்தா நான் வாங்குவேன், நம்மகிட்ட அவங்க வாங்கினா பிழைச்சி போவாங்கன்னு நினப்பாங்க. ஓசின்னா நல்லா இருக்கும்பா, காசுன்னா கொஞ்சம் இன்றைக்கி கசக்கு அப்படிம்பாங்க.